வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் மீது அப்பீலுக்கு போகணும். அப்பீலுக்கு போகணும்னா அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல லோயர் கோர்ட்ல வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இவ்வளவு கட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு தான் போகணுமா, இல்ல டைரக்டா நம்ம வந்து அப்பீலுக்கு போகலாமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஜென்ரலா நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம 2 விதமா நம்ம கேட்போம். மோஸ்ட்லி செக்ஷன் 125 CRPCல நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கேட்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வழக்கு நிலுவையில இருக்கும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணோம், அதாவது ஃபேமிலி கேஸ் ஏதாவது ஒரு குடும்ப நல வழக்கு நிலுவையில இருக்கும் பொழுது நம்ம வந்து செக்ஷன் 24லயே நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கேட்போம். செக்ஷன் 125 CRPCல இருக்கிறது வந்து கிரிமினல் நேச்சர், செக்ஷன் 24ல நம்ம கேட்கறது வந்து சிவில் நேச்சர். அதுக்கு தகுந்த மாதிரி அப்பீலேட் கோர்ட் வந்து மாறுபடும். நம்ம செக்ஷன் 125 CRPCல போனா நம்ம வந்து கிரிமினல் டிவிஷன் பெட்டிஷனா போவோம். இதுல செக்ஷன் 24ல அப்பீலுக்கு போகும்போது நம்ம வந்து அப்பீலா போவோம். சாதாரணமா ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர்லயே அவங்க வந்து டைம் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆர்டர் கிடைச்சு 2 மாசத்துக்குள்ளேயோ 3 மாசத்துக்குள்ளேயோ நீங்க பழைய அரியர் அமௌண்ட் அத்தனையும் நீங்க வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பாஸ் ஆகியிருக்கும். அந்த ஆர்டர்ல அது கிளியரா இருக்கும். அதுவும் எப்பயில இருந்து கட்டணும்? ஃப்ரம் தி டேட் ஆஃப் பெட்டிஷன். பெட்டிஷன் என்னைக்கு வேணும்னு கேட்டு அவங்க மனு தாக்கல் செஞ்சாங்களோ அந்த நாள்ல இருந்து இந்த ஆர்டர் கிடைச்ச நாள்ல ஆர்டர் வந்து அந்த நாள்ல இருந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர்ல இருக்கும். அதுக்கு டைம் கொடுத்திருப்பாங்க, 2 மாசத்துல இருந்து இல்லைன்னா 3 மாசத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்ஃபுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஒய்ஃபுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது தனியா அவங்க வந்து இபி போட்டு அவங்க வந்து அந்த கேஸ தனியா நடத்திப்பாங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை, மெயின்டெனன்ஸ் வந்து ஆர்டர் ஆயிருக்கு, ஒரு 10,000 ரூபாய் மாசம் மெயின்டெனன்ஸ் ஆயிருக்கு, மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆயிருக்கு. கணவருக்கு வந்து அது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அவர் வந்து உடனே அப்பீலுக்கு போகலாம். இதுக்கு வந்து அவர் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அந்த ஆர்டர் கையில கிடைச்ச உடனே அவர் வந்து அப்பீலுக்கு தாராளமா போகலாம். அப்படி போகும்போது அவர் வந்து இத்தனை இவ்வளவு அமௌண்ட் மெயின்டெனன்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம வந்து கோர்ட் ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்ணி அதாவது ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணியோ அந்த மாதிரி இது இல்ல ஃபுல்லா பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்பீலுக்கு போகணுங்கிறது கிடையவே கிடையாது. தாராளமா நம்ம வந்து அப்பீலுக்கு போகலாம். லோயர் கோர்ட்ல மெயின்டெனன்ஸ் ஆர்டர் கொடுக்கும் பொழுது எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணலையோ, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், எனக்கு இவ்வளவுதான் வருமானம் அதை கன்சிடர் பண்ணாம ஜாஸ்தியா வந்து இது மெயின்டெனன்ஸ் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால வந்து அப்பீலுக்கு போக முடியும். அதாவது இதுக்கு பேர் தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல். இதுல வந்து மெரிட்ல மட்டும்தான் நம்மளால வந்து அப்பீலுக்கு போக முடியும். இப்போ சாதாரணமா நம்ம வந்து வேற கோர்ட்ல வந்து நம்ம அப்பீலுக்கு போகணும்னா நம்ம வந்து டைரக்டா நம்மளால அப்பீலுக்கு போக முடியும். ஆனா ஹை கோர்ட்ல வந்து நம்ம அப்பீலுக்கு போகும்போது டைரக்டா நம்மளால அப்பீல் போக முடியாது. முதல்ல நம்ம வந்து அட்மிஷன் தான் நம்ம முதல்ல வாங்கணும். அதாவது இந்த கேஸ அப்பீலுக்கு எடுத்துக்கலாமா, இதுல வந்து கிரவுண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத முதல்ல வந்து ஹை கோர்ட் வந்து டிசைட் பண்ணும். அததான் அட்மிஷன் ஹியரிங்ல வரும். சில சமயம் பாத்தீங்கன்னா அட்மிஷன்லயே வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிடும். ஏன்னா கிரவுண்ட் சரியில்லை அப்படிங்கறதுனால அட்மிஷனே கொடுக்காது கோர்ட், அப்பவே டிஸ்மிஸ் பண்ணிடும். இதுல நம்மளுடைய கிரவுண்ட் சரியா இருந்துச்சுன்னா அட்மிட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நெக்ஸ்ட் ஹியரிங்ல வரும். அந்த சமயத்துல கோர்ட் வந்து சில சமயம் அந்தந்த கோர்ட்டோட அந்தந்த கேஸோட மெரிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 25% கட்டிட்டு அப்பீல் பண்ணுவாங்க, இல்ல ஒரு 50% கட்டிட்டு அப்பீலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா டைரக்டாவும் அப்பீலுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்கறதுக்கு ஜட்ஜுக்கு அதிகாரம் இருக்கு. இது வந்து டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் தி கோர்ட். இந்த மாதிரி 25% கட்டுங்க, 30% கட்டுங்க, 50% கட்டுங்கிறது கண்டிஷனல் அப்பீல். அது வந்து கோர்ட் தான் முடிவு செய்யும். எது அந்த கோர்ட் அந்த கேஸோடைய தன்மையை பொறுத்து. சப்போஸ் வந்து மனைவிக்கு வந்து மெயின்டெனன்ஸே இல்ல, அவங்களுக்கு வந்து அவங்கள தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய நிலைமையில இல்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த கேஸோட மெரிட்டை பார்த்துட்டு கோர்ட்டே டிசைட் பண்ணி
25% கட்டிட்டு நீங்க அப்பீலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கண்டிஷனல் ஆர்டர் போடுறதுக்கு கண்டிஷனல் ஆர்டர் கோர்ட் கொடுக்கும். இதுதான் அப்பீலுக்கான கிரவுண்ட். சோ மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆனிச்சு, மெயின்டெனன்ஸ் ஆர்டர் மேல நம்ம வந்து அப்பீலுக்கு போகணும்னா நம்ம வந்து தாராளமா போகலாம். அதுக்கு முதல்ல அட்மிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஹைகோர்ட்ல வந்து அட்மிட் ஆகணும். நம்ம கேஸ் அதுல வந்து கிரவுண்ட்ஸ் சரியா இருக்கணும். அந்த மாதிரி அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட் வந்து தாராளமா கண்டிஷனல் ஆர்டர் போடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை கோர்ட்ல டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பீலுக்கே நம்மளால அப்ளிகேஷனே போட முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ மெயின்டெனன்ஸ் ஆர்டர் மேல தாராளமா கேஸ் போடலாம், அப்பீல் போடலாம். அப்பீல்ல வந்து இந்த ஒரு கிரவுண்ட்ஸை மட்டும் நம்ம பாத்துக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம்.